வணக்கம். ஜேம்ஸ் கிளியரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்தை பத்தி ரொம்ப ஆழமா இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே வருஷ பிறப்புல சபதம் எடுப்போம். இந்த வருஷம் ஜிம்முக்கு போவேன், புத்தகம் படிப்பேன்னு. ஆனா ஒரு மாசத்துல அதெல்லாம் காத்துல பறந்துடும். ஏன் இப்படி நடக்குது? நம்ம அணுகுமுறை தான் பிரச்சனைன்னு இந்த புத்தகம் சொல்லுது. சின்ன சின்ன மாற்றங்கள், நம்ப முடியாத முடிவுகள், இதுதான் இதோட மைய கருத்து. ஆமா, கரெக்ட். இது கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியலாம். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய உளவியல் இருக்கு. இந்த புத்தகம் எப்படி ஒரு பழக்கத்தை உருவாக்குறதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஏன் சின்ன பழக்கங்கள் இவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு விளக்குது. நாம இன்னைக்கு அந்த அஸ்திவாரத்தை தான் பார்க்க போறோம். சூப்பர். அப்ப ஆரம்பிக்கலாம். புத்தகத்தோட தொடக்கமே ஒரு நிஜ கதையோட ஆரம்பிக்குது. பிரிட்டிஷ் சைக்கிள் ஓட்டுதல் அணியோட கதை. 2003க்கு முன்னாடி வரைக்கும் இந்த டீம் ஒரு சுமார் மூஜிகுமார் டீம் தான். ஆமா, கிட்டத்தட்ட 100 வருஷமா எந்த பெரிய வெற்றியுமே இல்ல. ஒலிம்பிக்ல ஒரே ஒரு தங்கப்பதக்கம், அதுவும் 1908ல. நிலைமை எவ்வளவு மோசம்னா, ஐரோப்பாவோட பெரிய பைக் கம்பெனிகள் கூட இவங்களுக்கு பைக் விக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நிஜமாவா? ஆமா, நம்ம பிராண்ட் பேரை கெடுத்துருவாங்கன்னு பயந்தாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா 2003ல டேவ் பிரெடிஸ்ஃபோர்டுன்னு ஒருத்தர் புது செயல்திறன் இயக்குனரா வராரு. அவரோட ஐடியா ரொம்ப வித்தியாசமானது. அதுக்கு பேரு தி அக்ரிகேஷன் ஆஃப் மார்ஜினல் கெய்ன்ஸ். அதாவது சின்ன சின்ன முன்னேற்றங்களோட ஒட்டுமொத்த வளர்ச்சி. ஆமா, விஷயம் ரொம்ப சிம்பிள். சைக்கிள் ஓட்டுறது சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் வெறும் 1% முன்னேற்றம், அவ்வளவுதான். இதான் இந்த கதையில ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. அந்த 1% முன்னேற்றம் எவ்வளவு சின்ன விஷயங்கள்ல இருந்ததுன்னு பாருங்களேன். முதல்ல சைக்கிள் சீட்டை இன்னும் கொஞ்சம் வசதியா மாத்துனாங்க. ஓகே, அது ஒரு பேசிக் விஷயம்தான். அப்புறம் டயர்கள்ல ஆல்கஹால் தடவுனாங்க, ரோட்ல கிரிப் நல்லா கிடைக்கும்னு. அது மட்டும் இல்ல, வீரர்களோட தசைகள் சரியான வெப்பநிலையில் இருக்கணும்னு கரண்ட்ல சூடாகிற மாதிரி ஷார்ட்ஸ் கொடுத்தாங்க. என்னது, ஷார்ட்ஸ்ல ஹீட்டரா? நம்பவே முடியல. ஆமா, இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? இன்னும் இருக்கு. வீரர்களுக்கு சளி பிடிக்காம இருக்க ஒரு சர்ஜனை வரவழைச்சு எப்படி சரியா கை கழுவுறதுன்னு கிளாஸ் எடுத்தாங்க. ஆடேங்கப்பா, கை கழுவுறதுக்கு கூடவா? இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வீரருக்கும் எந்த தலையணை எந்த மெத்தையில படுத்தா நல்லா தூக்கம் வரும்னு கண்டுபிடிச்சு அதை கொடுத்தாங்க. சரி. கடைசியா டீமோட ட்ரக் இருக்குல்ல, அதுக்குள்ள வெள்ளை பெயிண்ட் அடிச்சாங்க. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு? ட்ரக் அழகா இருக்கணுமா? இல்ல, வெள்ளை பெயிண்ட் அடிச்சா சின்ன தூசி படிஞ்சா கூட பளிச்சுன்னு தெரியும். அந்த தூசிய உடனே சுத்தம் பண்ணிடலாம். ஏன்னா அந்த தூசி பைக்குகளோட வேகத்தை குறைச்சிடக்கூடாதுன்னு. வாவ், எவ்வளோ சின்ன விஷயத்துல கவனம் செலுத்தியிருக்காங்க. முதல் முறையா கேட்கும்போது அப்படிதான் தோணும். இதுல தனித்தனி மாற்றத்தை பார்க்க கூடாது. இந்த 100கணக்கான 1% முன்னேற்றங்களும் ஒன்னா சேரும்போது என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? பிரெய்ல்ஸ்ஃபர்ட் பொறுப்பேற்ற 5 வருஷத்துல 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்ல சைக்கிளிங்ல இருந்த 60% தங்கப்பதக்கங்களை இந்த டீம் அள்ளிக்கிட்டு வந்துச்சு. 60%? நம்பவே முடியல. அது மட்டும் இல்ல, அடுத்த 6 வருஷத்துல 5 முறை டூர் டி பிரான்ஸ் பட்டத்தை ஜெயிச்சாங்க. இது சைக்கிளிங் வரலாற்றிலேயே ஒரு சகாப்தம். அப்போ அந்த சின்ன சின்ன மாற்றங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு. அது என்ன? அதுதான் புத்தகத்தோட முதல் முக்கியமான கருத்து. கூட்டு விளைவு, அதாவது காம்பவுண்ட் எஃபெக்ட். ஜேம்ஸ் கிளியர் ரொம்ப அழகா சொல்றாரு. பழக்க வழக்கங்கள் சுய முன்னேற்றத்தோட கூட்டு வட்டி மாதிரி. ஓ, பேங்க்ல பணம் வட்டிக்கு வட்டி போட்டு வளர்ற மாதிரி தானே? அதேதான். ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செய்யும்போது அதோட பலன்களும் மடங்கு மடங்கா பெருகும். இதுக்கான கணக்கு ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்க ஒரு வருஷம் முழுக்க ஒவ்வொரு நாளும் போன நாளை விட 1% மட்டும் உங்களை மெருகேத்திக்கிட்டா வருஷ கடைசியில நீங்க 37 மடங்கு சிறந்தவரா இருப்பீங்க. ஆமா, அதே சமயம் ஒவ்வொரு நாளும் 1% சோம்பேறியா இருந்தா நீங்க இருந்ததை விட மோசமான நிலைக்கு, கிட்டத்தட்ட 0க்கு போயிடுவீங்க. அதனாலதான் நீங்க இப்ப எந்த இடத்துல இருக்கிறீங்கங்கிறத விட எந்த பாதையில போய்கிட்டு இருக்கீங்கங்கிறது தான் முக்கியம். ஆமாம், டைரக்ஷன் தான் முக்கியம். நீங்க கோடீஸ்வரனா இருக்கலாம், ஆனா வரவுக்கு மீறி செலவு செஞ்சா உங்க பாதை தப்பான பாவை இல்லையா? கரெக்ட். இந்த புத்தகத்துல இத புரிய வைக்க ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. நீங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து நியூயார்க்குக்கு விமானத்துல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விமானி கிளம்பும்போது விமானத்தோட திசையா வெறும் 3.5 டிகிரி மட்டும் தெற்கு பக்கம் திருப்பினா போதும். நீங்க நியூயார்க்ல இறங்க மாட்டீங்க, வாஷிங்டன் டிசில போய் இறங்குவீங்க. ஆரம்பத்துல அந்த 3.5 டிகிரி ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஆமா, ஆனா பயணம் முடியும் போது அது நூத்துக்கணக்கான மைல்கள் வித்தியாசத்தை உண்டாக்கிடும். நம்ம தினசரி பழக்கங்களும் அப்படிதான். கரெக்ட். நல்ல பழக்கங்கள் நேரத்தை உங்க நண்பனாக்கும். கெட்ட பழக்கங்கள்
நேரத்தை உங்க எதிரியாக்கும். இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கே. நான் ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிக்கிறேன். ஒரு வாரம் ஜிம்முக்கு போறேன். உடம்புல எந்த மாற்றமும் தெரியல. உடனே சோர்வாகி இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு விட்டுடுறேன். நம்மள பலரும் இப்படிதானே செய்றோம். மிக சரியான கேள்வி. இதுதான் பழக்கங்களை உருவாக்குறதுல இருக்கிற மிகப்பெரிய சவால். இந்த புத்தகத்துல இதை ஏமாற்றத்தின் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏமாற்றத்தின் பள்ளத்தாக்கா? ஆமா, நாம முன்னேற்றம் ஒரு நேர்கோட்ல இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா உண்மையில அது அப்படி இல்ல. ஆரம்பத்துல பலன்கள் ரொம்ப மெதுவாதான் கிடைக்கும். அப்போ அந்த ஆரம்ப கட்டத்துல நாம போடுற உழைப்பு வீணா போகுதா? இல்லவே இல்ல. அது வீணாதல சேமிக்கப்படுது. இத விளக்க ஆசிரியர் ஒரு பனிக்கட்டி உதாரணத்தை சொல்றாரு. உங்க முன்னாடி ஒரு ஐஸ் கட்டி இருக்கு. ரூம் வெப்பநிலை 25 டிகிரில இருக்கு. மெதுவா அது 26, 27, 31 டிகிரின்னு ஏறுது. ஐஸ் கட்டி அப்படியே தான் இருக்கு. ம். ஆனா எப்போ வெப்பநிலை 32 டிகிரிய தொடுதோ அப்போ திடீர்னு உருக ஆரம்பிக்குது. ஓ, அந்த 1 டிகிரி மாற்றம் தான் எல்லாத்தையும் மாத்துது. ஆனா உண்மை என்னன்னா, அந்த கடைசி 1 டிகிரி மட்டும் மேஜிக் செய்யல. 25ல இருந்து 31 வரைக்கும் ஏறின ஒவ்வொரு டிகிரியும் அந்த மாற்றத்துக்கு தேவைப்பட்டுச்சு. அப்ப அந்த ஆற்றல் எல்லாம் உள்ளுக்குள்ள சேமிக்கப்பட்டிருக்கு. கரெக்ட். ஒரு திருப்புமுனைய அடையிற வரைக்கும் எந்த பெரிய மாற்றத்தையும் காட்டாது. இதத்தான் ஆசிரியர் மறைந்திருக்கும் ஆற்றலின் பீடபூமி, அதாவது பிளாட்டோ ஆஃப் லேட்டன்ட் பொட்டென்ஷியல்னு சொல்றாரு. ஓ, அதனாலதான் நம்ம பலர் அந்த பீடபூமியை தாண்டறதுக்கு முன்னாடியே முயற்சியை கைவிட்டுடுறோம். ஆமா, இதுக்கு ஜேக்கப் ரிஸ்ஸோட ஒரு மேற்கோளும் ரொம்ப பொருத்தமா இருக்கும். சொல்லுங்க. ஒரு கல் உடைக்கிறவர் பாறைய சுத்தியால 100 தடவை அடிப்பாரு. ஒரு சின்ன கீறல் கூட விழாது. ஆனா 101வது அடியில அந்த பாறை 2ஆ உடையும். எனக்கு தெரியும், அந்த கடைசி அடி மட்டும் அதை உடைக்கல. அதுக்கு முன்னாடி அடிச்ச 100 அடிகளும் தான் அதை உடைச்சதுன்னு. வாவ், ரொம்ப பவர்ஃபுல்லான வரி. இந்த யோசனை தான் நம்மள இந்த புத்தகத்தோட அடுத்த ஒரு புரட்சிகரமான யோசனைக்கு கூட்டிட்டு போகுது. ஆமா, இதுதான் இந்த புத்தகத்தோட மைய கருத்துனே சொல்லலாம். அது என்னன்னா, இலக்குகளை மறந்துடுங்க, செயல்முறைகள்ல கவனம் செலுத்துங்க. ஒரு நிமிஷம், என்னது இலக்குகளை மறந்துடணுமா? இது கேட்கவே வித்தியாசமா இருக்கே. உண்மைதான். இது நம்ம வழக்கமா யோசிக்கிறதுக்கு நேர் எதிரா இருக்கு. புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, இலக்குங்கிறது நீங்க அடைய விரும்புற முடிவு, செயல்முறைங்கிறது அந்த முடிவுக்கு கொண்டு போற வழி. உதாரணத்துக்கு, சிஸ்டம் என்ன? தினமும் வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, சரியான ஆட்ட வியூகங்களை அமைக்கிறது. சரி, ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம். அந்த கோச் நான் ஜெயிக்கணும்ன்ற இலக்கையே மறந்துட்டு தினமும் பயிற்சி கொடுக்கற அந்த செயல்முறையில மட்டும் கவனம் செலுத்தினா அவரால ஜெயிக்க முடியுமா? நிச்சயம் முடியும்னு இந்த புத்தகம் அடிச்சு சொல்லுது. எந்த ஒரு விளையாட்டுலயும் ஸ்கோர் போர்டே பார்த்துக்கிட்டு இருந்தா ஜெயிக்க முடியாது. கரெக்ட். சரியா விளையாடினா ஸ்கோர் தானா ஏறும். புகழ்பெற்ற கோச் பில் வால்ஷ் சொல்ற மாதிரி, தி ஸ்கோர் டேக்ஸ் கேர் ஆஃப் இட் செல்ஃப். ஸ்கோர் தன்னைத்தானே பார்த்துக்கும். ஆனா இதுக்காக இலக்குகளே தேவையில்லைன்னு அர்த்தம் இல்ல. ஓகே. இலக்குகள் ஒரு திசைய முடிவு பண்ண ரொம்ப முக்கியம். ஆனா முன்னேற்றத்துக்கு செயல்முறைகள் தான் முக்கியம். இலக்குகளை மட்டுமே நம்பி இருக்கிறதுல 4 பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அது என்ன? பிரச்சனை, ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கும் ஒரே இலக்கு தான் இருக்கு. ஆமா, ஒலிம்பிக்ல கலந்துக்கிற எல்லாருமே தங்கம் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்போ இலக்கு வெற்றியாளரை தீர்மானிக்கிறதில்ல, இல்லையா? சரி, இரண்டாவது பிரச்சனை. இரண்டாவது, இலக்கை அடையிறது ஒரு தற்காலிகமான மாற்றம் மட்டும்தான். உங்க ரூம் ரொம்ப அழுக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை சுத்தம் பண்றது உங்க இலக்கு. ம். சுத்தம் பண்ணிட்டீங்க. ஆனா ரூம் அழுக்காகிறதுக்கு காரணமான உங்க பழக்கத்தை நீங்க மாத்தலேன்னு 2 நாள்ல ரூம் பழையபடி அழுக்காயிடும். கரெக்ட். மூல காரணத்தை சரி பண்ணணும். ஆமா. மூணாவது பிரச்சனை, இலக்குகள் நம்ம சந்தோஷத்தை கட்டுப்படுத்துது. நான் அந்த இலக்கை அடைஞ்சா சந்தோஷமா இருப்பேன்னு நம்ம நினைக்கிறோம். இது நம்ம சந்தோஷத்தை தள்ளி போடுற மாதிரி. அதேதான். கடைசி பிரச்சனை, இலக்குகள் நீண்டகால முன்னேற்றத்துக்கு எதிரானது. எப்படின்னா? பல பேர் மரத்தான்ல ஓடுன்னு பல மாசம் கடுமையா பயிற்சி செய்வாங்க. ஆனா மரத்தான் முடிஞ்சதும் பயிற்சியை நிறுத்திடுவாங்க. ஆமா, இலக்கு அடைஞ்சிட்டாங்க, அதுக்கப்புறம் எதுவும் இல்ல. அதனாலதான் புத்தகம் சொல்லுது, விளையாட்ட ஜெயிக்கிறது இலக்கோட நோக்கம், ஆனா தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருக்கிறது தான் செயல்முறையோட நோக்கம். வாவ். சுருக்கமா சொல்லணும்னா, சின்ன சின்ன பழக்கங்களோட கூட்டு சக்தி, ஆரம்பத்துல பலன் கிடைக்காதப்ப பொறுமையா இருக்கிறது, அப்புறம் இலக்குகளை விட அந்த இலக்கை அடையிற செயல்முறைகள்ல கவனம் செலுத்துறது, இந்த 3 தான் அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்தோட முதல் பகுதியிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள். சரிதானே? மிக சரியா சொன்னீங்க.
இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு புத்தகத்துல இருந்து மனசுல நச்சுன்னு பதிகிற ஒரு வரிய சொல்றேன். நீங்க உங்க இலக்குகளோட உயரத்துக்கு வளர்றதில்ல, நீங்க உங்க செயல்முறைகளோட தரத்துக்கு தான் வீழ்ச்சி அடையறீங்க. You do not rise to the level of your goals, you fall to the level of your systems. மிக அருமையான வரி. அட்டாமிக் என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னு அணுவை போல ரொம்ப ரொம்ப சின்னது, ம் இன்னொன்னு அணுவை போல அளவிட முடியாத சக்தி கொண்டது. நம்ம பழக்கங்களும் அப்படிதான். பார்க்கறதுக்கு சின்னதா தெரியும், ஆனா சரியான செயல்முறையோட பகுதியா இருக்கும்போது நம்ப முடியாத சக்தியோட ஆதாரமா மாறுது. சரி, இந்த உரையாடல்ல இருந்து நீங்க எடுத்துட்டு போக ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையிலயோ இல்ல வேலையிலயோ நீங்க அடைய நினைக்கிற ஒரு பெரிய இலக்க ஒரு நிமிஷம் மறந்துருங்க. அதுக்கு பதிலா அந்த இலக்க நோக்கி போற உங்க செயல்முறையில நீங்க 1% மட்டும் மேம்படுத்தக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்னவா இருக்கும்? அது தினமும் 5 நிமிஷம் முன்னாடி எந்திரிக்கிறதா இருக்கலாம், இல்ல ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் வாசிக்கிறதா இருக்கலாம். அந்த ஒரு சின்ன தினசரி மாற்றம் ஒரு வருஷத்துல உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கும்னு ஒரு கணம் யோசிச்சு பாருங்க.